தேர்ஸ்டே மார்னிங் எப்பவும் போல தாங்க கோலத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் வீடு மட்டும் மாறி இருக்கும். அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். அம்மா வீட்லேயும் பெரிய வாசல் இருக்கும், நிறைய பூச்செடிகள் அப்படிலாம் இருக்கும் அம்மா வீட்டில். ஏன்னா அம்மா வீடு சுற்றி வயல் தான் இருக்கும். எப்பவும் போல தாங்க செக்மெண்டட் கோலம் அப்படி தான். இந்த கோலம் பேர் படிக்கோலம்னு சொல்லுவாங்க. சிக்கு கோலம் கிடையாது, படிக்கோலம். நம்ம வீட்டில் சூரியனை பார்க்கணும் அப்படின்னாவே பில்டிங்ஸ் தான் தெரியும். பட் அம்மா வீட்டு சைடு ஃபுல்லாகவே வயல் தான் தெரியும். யாரெலாம் இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு போனோடனே அம்மா மாவு அரைக்கிறத பார்த்துருக்கீங்க? எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு எங்களுக்காக நிறைய மாவு தான் ஆட்டுவாங்க அம்மா. ஏன்னா அம்மா வீட்டில் டிஃபன் காலையில் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நாங்கள் ரெகுலராக நைட்டு காலையில் 2 வேளை சாப்பிட தான் அம்மா எங்களுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், வீட்டில் ஃபுல்லாக இந்த வெள்ளை வெங்காயம் தொங்க விட்டுருக்காங்க. வெளியே மிளகா மிளகாய் ஃபுல்லாக காய போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வயல் சார்ந்த திங்ஸ் தான் அம்மா வீட்டில் நிறைய பார்க்கலாம். ஒரு 4 o'clock மேலே சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அண்ணன். நல்லா சாப்பிட்டோம். நைட்டு சோயா போட்டு கொஞ்சமாக குழம்பு தொக்கு மாதிரி வச்சுட்டு இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மம்மி. நல்லா நான் தான் செஞ்சேன் தொக்கு. யாருக்காச்சும் இந்த ரெசிபி வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சோயா குட்டி குட்டி சோயா வச்சு எப்படி ரெசிபி செய்யணும்னு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். தேவையான அளவுக்கு மிளகாத்தூளை போட்டு நல்லா எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு 6 to 7, எங்கேயும் இப்போ நான் வந்ததால் ஒரு 5 to 6 பேர் இருக்கோம். இந்த மாதிரி எல்லா சாப்பாடும் வெளியே எடுத்துகிட்டு வச்சுட்டு தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஈவினிங் போல் சாமி கும்பிட்டோம். எல்லா பூ வீட்டிலே இருக்கிறதால வீட்டிலே செடியில் நிறைய பூ இருக்கிறதால நிறைய பூவெல்லாம் அம்மா கட்டி வச்சுருந்தாங்க. சாமி நிம்மதியாக கும்பிட்டாச்சு. அம்மா வீடு பூஜை ரூம் இப்படி தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ வயல் இருக்குது பாருங்கள். இந்த வயலுக்கு நடுவில் எங்கள் அம்மா பாருங்கள், இந்த முல்லைப்பூ இந்த மாதிரிலாம் செடி வச்சுருக்காங்க. நல்லா பூத்துருக்கு. மாடி மேலே போய் பார்த்தேன். ஏன்னா மாடி மம்மி வீட்டில் இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ தான் ஒரு 6 months முன்னாடி தான் கட்டினாங்க ஸ்டெப்ஸு. பாருங்கள், சுற்றி வயல் தாங்க. யாருக்கெல்லாம் வயலில் போய் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அம்மா வீட்டில் என்னென்னலாம் பயிர் செய்கிறாங்க, வயலில் என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்கிறேன். ஈவினிங் போல் எல்லா இயற்கையும் ரசிக்கிற மாதிரி இருக்குங்க. பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.